வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் 45வது அத்தியாயம். தாரகன் தகனமும் சூரபத்மனின் சோகமும். ஸ்கந்தகிரியில் முருகப்பெருமானோடு தேவர்கள் அனைவரும் கோலாகலமாக தங்கி மகிழ்ந்திருந்த பொழுது அப்பெருமானால் உயிரிழந்த தாரகனும் அவனுடைய படை வீரர்களும் யுத்த களத்தில் படுகோரமாக கிடந்தார்கள். அழகில் ரதிதேவதைக்கு நிகரான தாரகனின் மனைவியான கௌரியும் இதர பட்ட மகிழ்ச்சிகளும் போர்க்களத்திற்கு வந்து அங்கு மடிந்து கிடந்த தங்கள் நாயகனான தாரகனின் உயிரற்ற சடலத்தை பார்த்து பெண் அணிகலன்களைப் போல் அழகாக குரலெழுப்பி அழுது புலம்பினார்கள். எங்கள் அருமை நாதரே, அசுரர்களின் அரசே, உலகத்திலும் ஒப்புயரற்றவரே, உங்கள் மனைவிமார்களாகிய எங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் இப்பொழுது எங்கே சென்று விட்டீர்கள்? நாங்களும் இந்த வினாடியில் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு உங்களிடம் வந்து சேர்கிறோம். உங்களுக்கு பணிவிடைகள் செய்ய போகிறோம். உங்களை கொன்றதின் மூலம் தேவர்கள் அனைவரும் கவலையற்றவர்களாகி விட்டார்கள். சூரபத்மனும் இப்பொழுது கொல்லப்பட்டது போலானான். சிம்மமுகனும் கொல்லப்பட்டது போலானான். மிகுந்த பலசாலியான உங்களுடைய மார்பில் மகாவிஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரம் கூட பதக்கமாக அமைந்து விட்டதே. அப்படிப்பட்ட உங்களை அந்த சின்னஞ்சிறு பாலகனின் வேலாயுதம் எப்படித்தான் பதம் பார்த்து விட்டதோ. உங்களுடைய நெஞ்சத்தில் வேகமாக மோதியதால் பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரம் கூர் மழுங்கிவிட்டதே. தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் நுனி மழுங்கிவிட்டதே. அப்படிப்பட்ட பாறை போன்ற உங்களுடைய இறுகிய மார்பை அந்த பச்சிலம் குழந்தையின் சக்தி ஆயுதம் எப்படித்தான் பிறந்ததோ. இப்படி பலவாறாகவும் அவ்வசுரகுல பெண்மணிகள் அழுது புலம்பி தங்கள் கணவரின் உயிரற்ற சடலத்தை தங்கள் மடிகளில் எடுத்து கிடத்தி கொண்டு துயரம் தாங்காமல் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து கதறினார்கள். அச்சமயத்தில் தாரகனுடைய மகனான அசுரேந்திரன் என்னும் குமாரன் தன் பெரிய தகப்பனான சிங்க முகாசுரனை பார்ப்பதற்காக அசுரப்பட்டணத்திற்கு போயிருந்தான். அங்கிருந்து திரும்பி பெரிய சேனைகளோடு யானை, குதிரை, ரதம் ஆகியவற்றோடும் தன் ரதத்தில் அமர்ந்த வண்ணம் அந்த யுத்த களத்தை நோக்கி வந்தான். தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற அளவு கடந்த ஆவலால் உந்தப்பட்டு இந்த இடத்தை நோக்கி தற்செயலாக புறப்பட்டு வந்த அவன் நடுவழியிலேயே தன் தந்தை மாண்டு போன விஷயத்தை கேட்டதும் மனமுடைந்து மதி கலங்கினான். மாயாபுரத்திற்கு விரைந்து வந்த அவன் மாளிகை வாசலிலேயே வேறற்ற மரம் போல் தொப்பென்று விழுந்து அழுது புரண்டான். என் அருமை தந்தையே, அசுரர்களின் அதிபதியே, இப்படி அநியாயமாக நீங்கள் உயிரிழந்ததன் மூலம் உலகையே சோக வெள்ளத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தினாலும் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தினாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட உங்களுடைய மார்பானது சின்னஞ்சிறு குழந்தையொருவனின் கைவேலினால் எப்படித்தான் பிளக்கப்பட்டதோ. இந்த விந்தையிலும் விந்தைதான். இப்படிப்பட்ட அதிவியப்பான ஒரு காரியம் இந்த உலகில் இதுவரையிலும் நிகழ்ந்ததே கிடையாது. எப்படிப்பட்ட துரதிருஷ்டம் இது! இப்படி பலவாறாகவும் புலம்பி அழுது தாரக மைந்தன் அசுரேந்திரன் அங்கிருந்து மெல்ல எழுந்து போர்க்களத்தை நோக்கி சென்றான். அங்கு அழுது கொண்டிருந்த தன் அன்னைமார்களோடு சேர்ந்து கொண்டான். தந்தையே, உங்களை எரித்து சாம்பலாக்குவதன் மூலம் சர்வ தேவர்களுள் அக்னி தேவனுக்கு வயிறு குளிர்ந்துவிடும். இப்பொழுது தேவேந்திரனுக்கும் பத்தினியாக இந்திராணியும் மற்ற தேவர்களுக்கு மனைவிகளாக அப்சர ஸ்திரீகளும் ஆகிவிட்டார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஸ்வர்கபுரியையே தங்கள் நகரமாக அமைத்து கொண்டு சர்வ சுகத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இங்கேயோ சிங்கமுகனும் சூரபத்மனும் விருப்பற்றவர்களாக மாறி செத்த சவங்கள் போல் நடைப்பிணமாகிவிட்டார்கள். அவர்களின் வலுத்துகை போல் விளங்கிய என் தந்தை இப்பொழுது உயிர் துறந்து விட்டார். இப்படி நெஞ்சொழுகும்படி கதறி புலம்பிய அசுரேந்திரன் தேவர்களின் மீது கொண்டுள்ள அடங்கா சீற்றத்தோடு தன்னுடைய சிவந்த விழிகளை உருட்டி பழிக்கு பழி வாங்கும் வீர உணர்ச்சியோடு மார்த்தட்டி இடி இடி என்று சிரித்தான். பிறகு அகில், தேவதாரு, சந்தனம் ஆகிய வாசனை கட்டைகளால் அமைக்கப்பட்ட சிதையில் தன் தந்தையின் உயிரற்ற சலத்தை எடுத்து வைத்து தங்கள் கணவரையே கடவுளாக கருதியதால் உடன்கட்டை ஏறி உயிர் துறக்க தன் தாய்மார்களையும் சேர்த்து தகனம் செய்து மற்றும் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய ஈமச்சடங்குகளை எல்லாம் முறைப்படி செய்து முடித்தான். அதன் பிறகு 4 வகை படைகளோடும் நகரத்திலிருந்து விரைந்து புறப்பட்டு சென்று வீரமகேந்திரம் என்ற நகரத்தை வந்தடைந்தான். அந்த பட்டினத்தை தாரகாசுரனின் தமையனான சூரபத்மன் அரசாண்டு வந்தான். அவனுடைய கால்களில் துயரப் பெருக்கோடு விழுந்து
கதறி அழுத அசுரேந்திரன் ஒரு சின்னஞ்சிறு பாலகனால் என் தந்தை உயிர் மாண்ட விஷயத்தை அவனிடம் கூறி துயரம் தாங்காமல் கண்ணீர் சொரிந்தான். அதை கேட்டதும் சூரபத்மன் தன் தம்பியான தாரகன் மாண்டு போனான் என்பதை சிறிதும் நம்பவே இல்லை. தாரகன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி! என் தம்பிக்கு எதிராக யுத்த களத்தில் எந்த தேவர்களும் பிரவேசித்து போரிட சக்தியற்றவர்களாயிற்றே. அப்படிப்பட்ட ஒப்புயர்வில்லாத என் தம்பியை அந்த உமாபுத்திரன் எப்படி போரிட்டு கொன்றான்? இல்லை, இது உண்மையே இல்லை. குழந்தாய் அசுரேந்திரா, உனக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டதோ அல்லது கனவு ஏதும் கண்டாயோ? அப்படி ஏதாவது இருக்குமானால் அதையும் என்னிடம் தெளிவாக சொல்லிவிடு. வீணாக என் மனதை கலங்க அடிக்காதே என்றான். உடனே அசுரேந்திரன், பெரிய தந்தையே, எனக்கு புத்தி மயக்கமும் கிடையாது. நான் கனவெதுவும் காணவும் இல்லை, அல்லது மற்றவர்கள் கூறிய வார்த்தைகளை கேள்விப்பட்டு அதை உங்களிடம் இப்பொழுது வந்து கூறவும் இல்லை. போர்க்களத்தில் சிவகுமாரனால் உயிர் துறக்கப்பட்ட என் தந்தையின் சடலத்தை அவரோடு உடன்கட்டை ஏறிவிட்ட என் தாய்மார்களோடு சேர்த்து நானே என் கைகளினால் தகனம் செய்து சகல ஈமச் சடங்குகளையும் செய்து முடித்துவிட்டுத்தான் இப்பொழுது நேராக இங்கே வந்தேன். முருகரின் மீது கொண்டிருக்கும் அச்சத்தினால் நான் இந்த இடத்தில் அரை கணப்பொழுது கூட தங்கி இருக்க துணியவில்லை. தந்தையே, இனியும் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லளவும் சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் திருவடித் தாமரைகளின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் உண்மையே ஆகும். பார்க்க போனால் இது ஒரு பிரமாதானமான விஷயம் அல்ல. வீரதீரம் மிகுந்த அந்த சிறுவனால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்பது நிச்சயம். இதையும் நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அசுரேந்திரனின் அழுத்தம் திருத்தமான இந்த வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மனின் உள்ளத்திலும் சற்றென்று பயம் கவ்விக்கொண்டு விட்டது. அவன் அளவு கடந்த பயத்தினால் தேகமெங்கும் நடுநடுங்கி தளர்ந்து சோர்ந்து தன் ஆசனத்தில் இருந்து அப்படியே தொப்பென்று கீழே விழுந்து கதறி புலம்பினான். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா.